indirect influence in காரணத்தினால் அவர்களும் தங்களது இஸ்லாத்தை விளங்கிய பொழுது they understood it or they adopted a type of interpretation or they reduced their understanding of Sharia to the outward only. They took it outwardly because they adopted the concept of progress according to the West. Progress means technological advancement, scientific development and democratic government. ஒரு சமுதாயம் முன்னேற்றமடைந்த சமுதாயமாக இருக்க வேண்டுமென்றால் ஜனநாயக அரசாங்கம், தொழில்நுட்பத்துறையில் வெற்றி, விஞ்ஞானத்துறையில் வெற்றி, பொருளாதாரத்துறையில் வெற்றி, இவைகள் இருந்தால் ஒரு சமுதாயம் முன்னேறி விடுகின்றது என்று இன்றும் கூட நம் மத்தியிலே பரவலாக இருக்கின்ற அந்த கான்செப்டை நமது அறிஞர்களும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் உண்மையான இஸ்லாத்தின் வேள்வியை மறக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. In Islamic understanding, the universe, the life, our concept of life is completely different. Our worldview is God-centered. But the Western worldview is man-centered. They have replaced man. They have replaced God by man. We also unconsciously, உணர்வின்றி, அறிவின்றி, தெளிவின்றி, மேலை தேர்களிடத்திலே இருக்கின்ற சக்தியினால் நாங்களும் கவரப்பட்டு, அவர்களிடமிருந்த விஞ்ஞான வளர்ச்சியினால் நாங்களும் கவரப்பட்டு, எங்களை அறியாமலேயே நாங்களும் அதே கான்செப்டை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் எமது முன்னேற்றத்திற்கான அஜெண்டாவிலே, முஸ்லிம் சமுதாயம் வளர்வதற்கான எமது புரோகிராமிலே ஆத்மீகத்திற்கு, the spiritual dimension of Islam or the inner dimension of Islamic faith, அதற்கு நாங்கள் எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்காத காரணத்தினால் 19ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியிலே இருந்து இஸ்லாமிய உலகத்திலே வெளியான இயக்கங்கள் அனைத்தும் தசவ்வுஃபை புறக்கணித்து, ஆத்மீகத்தை புறக்கணித்து, சடவாதத்தின் ஆதரவுடன் அல்லது இன்ஃப்ளூவன்ஸுடன் எழுந்த கருத்துக்களை முன்வைத்த காரணத்தினால் இஸ்லாமும் மற்ற தத்துவங்களைப் போல ஒரு தத்துவமாக மாறிவிட்டது. They presented Islam as a way of life, but they reduced it to only the external aspect of Islam. Here Islam becomes a normal philosophy like any philosophy. This is a serious problem. Most of our Muslim intellectuals were unable to realize that until 1950s. Only after that, when people, மக்கள் நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் நெகட்டிவ் அஸ்பெக்டுகளை உணர ஆரம்பித்த பொழுதுதான் மக்கள் மேற்கத்திய நாடுகளிலே முதலாக மனிதன் தனது கையினாலேயே மனிதனை கொண்டு கொண்டிருக்கின்றான், நாகரிகம் என்ற பெயரிலே, முன்னேற்றம் என்ற பெயரிலே மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அவர்களும் உணர்ந்ததன் பின்புதான் மேற்கத்திய நாடுகளில் கூட, அந்த சமூகங்களில் கூட நாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை அவர்கள் கேட்க ஆரம்பித்ததன் பின்புதான் பொசிட்டிவிசம் என்றும் பிரக்மேட்டிசம் என்றும் செக்யூலரிசம் என்றும் பல பல இசம்களாக அறிமுகம் செய்யப்பட்டு மக்களால் பின்பற்றப்பட்டு வந்த அந்த இசம்களெல்லாம் நம்மை நல்ல மனிதர்களாக ஆக்க முடியவில்லையே, சோசியல் ஜஸ்டிஸ் ஏற்படுத்தப்பட முடியவில்லையே, அதற்கு உதவி செய்யவே முடியவில்லையே என்று அவர்கள் கூற ஆரம்பித்ததன் பின்புதான் நமது நாட்டுகளிலும் முஸ்லிம் தேசங்களிலும் முஸ்லிம் அறிஞர்கள் மறுபக்கத்தில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார்கள். 17ஆம் நூற்றாண்டிலே மார்க்கத்தை தூக்கி வீசிய மேலைத்தேய வாசிகள் கடவுள் மரணித்து விட்டார் என்ற கோஷத்தை எழுப்பி அதை ஒரு தத்துவமாகவே மேற்கத்திய உலகத்திலே பரப்பி வந்த அவர்கள் கடவுள் மரணித்து விட்டார் என்ற அதே அடிப்படையிலே தங்கள் வாழ்க்கை முறையை அமைத்த அவர்கள் அதன் கூடாத விளைவுகளை, தீய விளைவுகளை அனுபவிக்க ஆரம்பித்த பொழுது, the traditional values அங்கே அழிந்து விட்ட பொழுது,
மனிதன் மிருகமாக தனது சொந்த விருப்பத்தின் பேரிலேயே ஏற்பட்ட பொழுது அந்த தேசங்களிலே அந்த சமூகங்களிலே மீண்டும் மார்க்கத்தின் பால் back to God, back to religion என்ற போர்வையிலே ஆதாரமற்ற unauthentic ஆத்மீக பிராக்டிஸ்களிலும் அல்லது ஒரு வகையான வணக்கங்களிலும் ஈடுபட அவர்கள் ஆரம்பித்த பொழுதுதான் மீண்டும் திரும்பவும் அந்த தேசங்களிலும் எமது தேசங்களிலும் எமது சமூகங்களிலும் உள்ள அறிஞர்கள் தசவுஃபின் பால், உண்மையான ஆத்மீகத்தின் பால், உண்மையாக மனிதரை மனிதராக்கக்கூடிய மருந்துக்களை தேடி அவர்கள் அலைந்து திரிய ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் இங்கும் எமது சமுதாயத்திலே முஸ்லிம் அறிஞர்கள் most probably from 1970s they started again. There was a type of resurgence regarding tasawwuf in Muslim world. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வெளியான பொழுது இன்று there is a type of uncertainty about the future. There is a type of confusion regarding everything. And மனிதர்கள் நாளைக்கு எவ்வாறு என்ன நடக்கப் போகின்றது, நமது வாழ்க்கை எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை பற்றி எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இன்றைய சூழல் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு வருடமும் UNDP-யினால் வெளியிடப்படுகின்ற அறிக்கையை நாங்கள் the annual report of the UNDP, when you read it, we are convinced, if we have eyes to see, if we have mind to think, we are completely convinced that man-made philosophies cannot successfully establish real social justice. The proof is the reports of UNDP annually. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே மீண்டும் கடவுள் இறைவன் இறந்து விட்டான் என்ற கோஷத்தை எழுப்பினார்கள். அதை ஒரு தத்துவமாக மாற்றினார்கள். கடவுளை அடக்கம் செய்வதாகவும் புத்தகங்களை எழுதினார்கள். ஆனால் மீண்டும் அந்த கடவுள் அந்த தேசங்களிலே எழுந்து விட்டார். அப்போதுதான் மனிதனின் உண்மை, மனிதனின் யதார்த்தம், மனிதனின் ஆத்மீகம் பற்றிய சிந்தனை அவர்களிடத்திலே ஆரம்பித்தது, எங்களிடத்திலும் ஆரம்பித்தது. ஆனால் unfortunately for some reason, முதலாவதாக நான் ஏற்கனவே கூறிய corruption of the best. There is among scholars in Islamic world something I would like to call intellectual hypocrisy. I would like to call it also intellectual prostitution. Why? A scholar, when he is ready to sell himself for some vested interest, or you are paying me money and I am ready to sell myself and say what you want me to say, what do you call this phenomena? This is what I call intellectual prostitution, intellectual hypocrisy, and nifaqul ilmi. When there were some movements in Islamic societies, they reduced Islam to the narrowest possible interpretation, where there is no place for spirituality, there is no understanding of different dimension of Islamic faith and practices, when there is no place for inner dimension or inner piece of Muslim. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த வகையான அறிவு ரீதியிலே உள்ள நிஃபாக் அல்லது intellectual prostitution, when this state is there, ஒரு விதமான பிரச்சனையையும் முஸ்லிம்கள் சுமூகமான முறையிலே தீர்க்க முடியாது. எனவேதான் முஸ்லிம்களின் ஒற்றுமை அவசியம் என்று நாம் கருதினால் முதலாக முஸ்லிம் அறிஞர்களிடம், இஸ்லாத்தின் பேரினால் பேசுகின்றவர்களிடம் ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்றால் we have to come out of this state of intellectual prostitution
and the ulamas are responsible for this.